துறைகளெல்லாம் இறைவாக்கு. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 27ஆம் தேதி 1ஆம் மாதம் 27ஆம் தேதி தாய் மாதம் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு எந்தெந்த நாடுகளிலிருந்து எந்தெந்த நேரத்தில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினால் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமேன். அவைகள் வேத வசனங்கள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அவை உம்முடைய உண்மையை காட்டுகின்றன. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடித்ததாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். ஆதியாகமம் 44, 45, சங்கீதம் 49, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து ரோமர் 1, 2வது அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்களையும் உங்கள் ஜெபங்கள் தொகுத்து வழங்குகின்ற பொழுதும் அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார், கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் அண்டன் தாசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சௌரன் குணா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களோடு காலை வேளையில் இணைவார்கள். வேளையிலும் மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும், பாஸ்டர் அமுல்ராஜ் அவர்கள் சென்னை இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டிலாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய நாளின் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலே ஒரு குட் நியூஸ். நாளை காலையிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இலங்கையிலிருந்து ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கிறார்கள். ஜூமுக்கூடாக அவர்கள் 7 மணி முதல் 8 மணி வரை இலங்கையிலிருந்து ஜெபக்குழுவாக அவர்கள் இணைந்து ஜெபிப்பார்கள். ஜூமுக்கூடாக வருவார்கள். அந்த வகையில் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜூமுக்கூடாக இணைய முடியுமானால் இணையுங்கள், அல்லது அவர்களையும் நாங்கள் இணைத்து இந்த ஜெபத்தில் இணைப்போம். அவர்கள் ஜூமுக்கூடாக இணைவார்கள். கர்த்தர் நாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டமா. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியானா குடும்பத்தையும் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே சங்கீதம் 145 17வது வசனத்திலே, கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரிகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்கிற துதி
அங்கு பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் நாங்கள் சோத்தரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் மாமிசத்துக்கென்று விதைக்காமல் ஆவிக்கென்று நாங்கள் விதைத்து அவருடைய நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நடப்போமாக. அது மட்டுமல்ல, எங்கள் உயிருள்ள பலியாக அவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யும் போது நிச்சயமாகவே புத்தியுள்ள ஆராதனையை செய்ய முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் படுங்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் அங்கு பரிசுத்தப்படப்பட அங்கு பரிபூர்ணம் எங்களுக்குள்ளே கடந்து வரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் நாங்கள் எல்லா வெற்றியும் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து அவருடைய சத்தத்தின்படி நடக்கும் போது அங்கு ஒன்றும் எங்களுக்கு குறைவராது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாளே கர்த்தருடைய ஒப்பு கொடுத்து பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தினால் எழும்புகிற எல்லா மனுஷர்களை கர்த்தர் ரட்சிக்க வேணும். அவர் அந்த அடிமைத்தனத்தில் இந்த மக்கள் விடுதலையாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன், நீர் உயிருள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன். இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும், ராஜாக்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்க, அன்றைய பார்வோனின் அடிமைத்தனம் என்று பல நாடுகளில் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பார்வோனின் அடிமைத்தனத்தை உம்முடைய கரத்தினால செங்கடலை பிளந்து மூழ்கடித்தீரே. அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்களை மூழ்கடித்தீரே. ஆண்டவரே, அந்த இலங்கையில இருக்கிற அடிமைத்தனத்துல வைத்திருக்கிற அந்த அதிகாரிகளை நீர் ஒரு முறை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்படியாக, அவர்கள் மனம் திரும்பி உம்மிடத்துல வர, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். உம்முடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறவர்களாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரே, ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. பாவத்தின் அடிமைத்தனம், பொருளாசையின் அடிமைத்தனம், பண ஆசைகள், பாவங்கள், பேசித்தனம், இப்படியான மாம்ச சிந்தையில வாழுகிற ஒவ்வொருவருடைய சிந்தையிலையும் நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரிலேயும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சிந்தைகளை ஆளுவீராக. இன்றைக்கு கடைசி நாட்களில் மக்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, பொருளாசைக்காரராக வாழுகிறார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நீர் பொருட்படுப்பீராக. இந்த ஆசைகள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு ஒரு விடுதலையை பெற்று உம்முடைய ராஜ்ய பொக்கிஷங்களை தேட கிருபை செய்வீராக. உம்மை அறிந்து கொள்ள ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். இயேசுவை அறிந்து கொள்வது மனிதர்களை அடிமைப்படுத்துவதல்ல, பலத்தை பெற்றுக் கொள்வது, ஞானத்தை பெற்றுக் கொள்வது, அறிவை பெற்றுக் கொள்வது, ஒரு நல்ல பிரஜையாக வாழுவது என்பதை அந்த அடிமைப்படுத்துகிற மக்களுக்கும், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களும் விடுதலை பெற கிருபை செய்வீராக. உம்முடைய அபிஷேகத்தினால நுகங்கள் முறிவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். அன்றைக்கு அந்த அரசாங்கங்கள் செய்த அடிமைத்தனம், அந்த போரில் இருந்தவர்கள் செய்த அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் இந்த காலங்களில அகன்று இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. அந்த மக்களும், அந்த அடிமைப்படுத்துகிற மக்களும் மனம் திரும்பி தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர்களுடைய வாழ்வை மாற்றுவீராக. ஒரு கேட்கிற காதுகளை, அவருடைய உணர்வுள்ள இருதயங்களை கொடுத்து அவர்களை உம்முடைய வழி நடத்துவீராக. அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற
இந்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்துகிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கரம், உம்முடைய வலதுகரம் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய உம்முடைய அன்பில, உம்முடைய இரக்கத்தில மலைமேலுள்ள பட்டணமாக அந்தந்த தேசங்களில வாழ்ந்து இயேசுடைய சிந்தையை நாங்கள் பிரதிபலிப்பவர்களாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி உப்பாக, ஒளியாக உடைய வசனத்தின்படி வாழ கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்கள் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து மக்கள் தங்களுடைய சிந்தையினாலே மோசம் போகாதபடி தேவன் தாமே அந்த சிந்தைகள் இருதயங்களை கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு நல்ல வழியை, அங்கு நீதியான பாதையை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த காலை நேரம் நாங்க இலங்கை தேசத்துக்காக வேண்டிய ஆண்டவரே உண்மையுள்ள இருதயத்தோட ஆவியோடும் அன்போடும் ஆண்டவரே தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த இலங்கை தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அங்க உள்ள எல்லாருக்குள்ள ஒரு சாந்தமான ஆவியை கொடுத்த ஆண்டவரே அவர்கள் உங்களோட அங்குள்ள மக்களுக்கு அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி வல்லமே இல்ல அகன்று போவதை பிக்கிறேனப்பா. அப்பா அப்பா அவர்கள் அங்குள்ள மக்களுக்கு சரியானதை நீதியாக உண்மையாக நடப்பதற்கு அவங்களுக்கு ஞானத்தையும் அன்பையும் அறிவையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உண்மையில தகப்பன் ஆண்டவரே, நீங்க ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா இருக்கிற போல அவர்களுக்கு உங்கள் பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்கள் சரியான விதத்துல நடப்பதற்கு, சரியான முறையில நாடு நடப்பதற்கு கவர்மெண்ட்ல உள்ள அங்க உள்ள அதிபர்கள் யாருக்காம் ஜெபிக்கிறேன் ஞான அறிவை கொடுத்து தேவ அவர்கள் நடப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் உங்களுடைய ரட்சிப்பையும் கொடுக்கும்படி அங்குள்ள மிஷன ஊழியர்காரர்கள் மென்மேலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் அப்ப, அற்புதம் செய்யற தகப்பன் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தகப்பனே. எனக்கு தாசம் வெறும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். நாங்க எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது நீங்க எங்களை ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போட்டு போக விடுவதில்லை ஆண்டவரே. அப்பா நீங்க மெய்யான ஒரு சாந்தமான அமைதியான சமாதானத்தை அங்க கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எபியனேசர் ஐயா இத்தனை உதவினே நன்றி செலுத்துகிறேன். அந்த நாட்கள் அழிந்து போகாத ஆத்துமாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட வெள்ளவின் இருந்த கரம் மட்டுமே இது செய்ய முடியும். பாவங்களை மன்னித்தவரே, வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு அவங்களுக்கு ஒரு பிரதான ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு மூலம் அப்பா. மனுஷனால செய்ய முடியாதது உங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அதிசயம் செய்வரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயத்தின் தெய்வமே, மக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஒருவர் யாரும் மறுத்து போவதோட சித்தம் இல்லை. ஒருவர் யாரும் எல்லாரும் பாவம் செய்து மகிமையை இழந்து போனார்கள். இவர்களை
அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அந்த நாட்டை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற. அவங்களோட போக்கிலும் வரத்துள்ள மக்கள்ல ஆபத்தான நேரங்கள்ல அவங்களை காக்கும்படியாக இருக்கிற. யாவரையும் வழி நடத்துங்க, உங்களோட சித்தத்தின்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். அவர்களுக்கு ஆண்டவரே அவங்க செய்யற ஊழியம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக நீங்க கண்ணும் மணியும் போல இன்று வரையும் காத்த தகப்பன் உன்னதமான மறைவில் இருந்து அவங்களை மறைத்து வைத்து கூட நிழலில் தங்கி இருக்கத்தக்காக ஒவ்வொரு காரியத்தையும் அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்க தேவையையும் ஆண்டவரை நீங்க சந்திக்கும்படியாக ஜபிக்க. அப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, புதிதான நாள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் பாஸ்டர்ஸ் யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவங்களோட தேவையில சந்திங்கப்பா. தெய்வம் உங்க நாமத்தின் மூலம் பொழுது உங்களுக்கு கொடுக்கிற வல்லர் இருந்த தகப்பனுக்கான நன்றி. சிஸ்டர் ஜனட்ட மகனுக்காண்டு அவர் தூரமாயிருந்தாலும் அப்பா நீங்க அவர்கள் அனைத்து காத்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி, உதவிகளுக்கு நன்றி. மகளுக்கும் சோதனை அவர்கள வேலையில என்ன செய்றார்களோ அவர்களுக்கும் அப்பா வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற. ரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க, ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஆவிக்குரியவர்கள் என்று அப்பா நாங்க மற்றவர்கள் காணக்கூடியதாக எங்களோட பேச்சிலும் நடக்கையிலும் அப்பா உடுப்பிலும் எல்லாற்றிலும் ஆண்டவரை உங்களை மட்டுமே நாங்க மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்குள்ள அதிகமான உங்களோட தேவ அன்பையும் பரிசுத்தத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற. நீங்க பரிசுத்தம் இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்குங்க. நாளுக்கு நாள உங்களுக்குள்ள நாங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களோட சித்தமா இருக்கிறது. ஆனபடியா யாவரையும் ரத்த கொடைகளை மறைச்சு வைங்க. உங்களோட வசனத்தின்படி நாங்க ஜீவிப்பதற்கு எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களோட ஞானத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த நாளை புதிதான நாளாக ஆசீர்வதித்து குடிக்க பொறுப்படியா நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்தேனே தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார், ஆரோக்கிய பலன் சுகத்தினா நிரப்புவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி. நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே தனிமையாய் இருக்கிறவர்கள், ஏழைகளாய் இருக்கிறவர்கள், திக்கற்ற விதவைகளாய் இருக்கிற இவர்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும், அவர்கள் முழுமையான ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசரும் உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்ந்த நாமமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் ஜாபம் முடங்க பண்ணும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் ஜாபம் அறிக்கை பண்ணும்படிக்கு செய்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்காக, விதவைகளுக்காக, தனிமையில இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே ஆதரவற்று இருக்கிறவர்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, வானத்திலும் மேலும் சகல அதிகாரங்களும் உடையவராயிருக்கிறவரே, இப்பொழுதும் இந்த மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. உம்மை துதிக்கிறோம்,
ஒவ்வொருவருடைய நிலைமைக்கு தக்கதாக உம்மை தாழ்த்தி இந்த பூமியில இறங்கி ஆண்டவரே சகலத்தையும் செய்து முடித்தவரே உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த மக்களுடைய துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், ஆதரவு அற்ற நிலைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை சுத்தி இருக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் தயவுள்ளவர்களாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, கவலைகளோடு ஆண்டவரே தகப்பனே உதவி செய்ய ஒருவரும் இல்லையான்னு கேட்கிற பொழுது கர்த்தர் தாமே அந்த இடத்துல அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்னைக்கு ஆகார் தன்னுடைய பிள்ளையினுடைய வேதனையை கண்டு கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரே நீர் அதுல இருந்து கர்த்தாவே அந்த வேதனை நேரத்துல, சூழ்நிலைகள்ல, தனிமையில இருந்த நேரத்துல நீர் ஆதரவாய் இறங்கி வந்தவராய் இருக்கிற கர்த்தருடைய தூதனானவரே, இதோ இந்த மக்களுக்கும் நீர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் ஐயா. இதுவரைக்கும் காத்து வருகிறீங்க, இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க. அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களை சுத்தி இருக்கிறவர்கள் தயவுள்ளவர்களாய் இருந்து நன்மை செய்கிறவர்களாகவும் உதவி செய்கிறவர்களாகவும் ஆண்டவரே இந்த மக்களுக்கு அவர்களுடைய கண்களில், அதிகாரிகளுடைய கண்களில் தயவுகள் உண்டு பண்ணி கர்த்தாவே அவர்கள் தொடர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய இந்த மக்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஐயா. இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே தனிமையில நின்று தவிக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரத்தினால் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, அந்த தேசத்துல ஆண்டவரே இந்த மக்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளுடைய கண்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே இந்த தனிமையில வாடுகிற மக்கள், விதவியா இருக்கிற மக்கள், ஆண்டவரே பிள்ளைகளை இழந்து நிற்கிற மக்கள், தாய் தகப்பனின்றி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நல்ல நிறுவனங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே ஆயத்தமாய் இருக்கிற நிறுவனங்கள் அந்த அவைகளை கண்டு கொண்டு அவைகளுக்கு உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் தாம் அந்த தேசத்துல ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேசத்துல ஆண்டவரே கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு பெருகட்டும். இதோ அந்த மக்களும் உம்மண்டையில வந்து இளைப்பாறுதல் அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ அந்த மக்களுக்கு கர்த்தர் தாமே ஆறுதல் கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து கர்த்தாவே அவர்களை இருக்கிற நாட்கள் எல்லாம் இந்த பூமியில வாழத்தக்கதான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து அவர்கள் சுகபல ஆரோக்கியத்தோடு இருக்க உதவி செய்வீராக. அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு சொட்டு ஆண்டவரே சந்தோஷத்தை என்றாலும் அனுபவித்து வாழ கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தின் மூலம் கர்த்தாவே நீங்க கொண்டு செல்லுகிற உம்முடைய ஊழியத்துக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் இன்னும் அநேக காரியங்களை இந்த ஊடகத்தின் மூலமாக கொண்டு சென்று ஆண்டவரே தேசங்களை சந்தித்து தேசங்களை ஆசீர்வதித்து தேசங்களை ஆண்டவரே தகப்பனை பாதுகாக்கிற அந்த கிருபைகளுக்காக ஊழியங்களுக்காக செயல்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவரே தகப்பனை அவர்களை தைரியப்படுத்தி எண்ணம் அதிகமாய் ஒத்தாசை செய்து காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த ஏனு சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கூட்டி இணைத்து கர்த்தாவே ஜெப குறிப்புகளை கொடுத்து ஆண்டவரே நீங்க இருந்து கேட்கிறது போல இந்த சகோதரியும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் சகிக்காம ஆண்டவரே சலித்து போகாம இருந்து கவனித்து கேட்டு முடிவிலே மற்றவர்களுக்கு ஜெப குறிப்புகளை கொடுக்கத்தக்க அந்த பொறுமைகளையும் ஆண்டவரே அந்த நேரங்களையும் ஒதுக்க அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்புகளுக்காய் நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து தைரியப்படுத்தி சமாதானத்தோடு எண்ணம் கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செய்ய பலத்தை கொடுப்பீர்
செபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே உங்களோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு வர காத்திருக்கிறதான எல்லா தடைகளையும் உடை தெரிந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் திசை திரும்பாதபடிக்கு கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஊழிய குடும்பங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, போதகர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே தொடர்ந்து பயணிக்க கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலமும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பங்களும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்காதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நாங்கள் ஆண்டவரே தட்டி கழிக்காதபடிக்கு, உம்முடைய வசனங்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே உம்முடைய வசனத்தோடு கூட சேர்ந்து பயணிக்க எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அசைவாடி கர்த்தாவே கணவன் மனைவி பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில எண்ணம் அதிகமாய் கட்டப்பட்டு நாங்கள் வளர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் சேர்ந்து இன்னும் ஒரு முறை உம்மை நோக்கி கூப்பிடும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயமும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென். Thank you. God bless you everybody. God bless you. Amen. Thank you. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆராதனைகளுக்காக ஊழியக்கார விசுவாச பிள்ளைகள் அங்கு ஆபிராமின் குடும்பத்திலே குமார்த்தியுமா இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான ஜெப வேளைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். கர்த்தர் பெரியவரும் நல்லவரும் வல்லவருமாயிருந்து எங்கள் வாழ்வின் நல்லது பலனாயிருந்து வழி நடத்துகிறவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்திலேயே ஆண்டவரின் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அங்க இருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு திருசபைகளையும் உம்முடைய ஆண்டவரே கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவித்து வழி நடத்துகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த இடங்களிலே நீர் ஆண்டவரை பெரியவராயிருந்து நீர் அவர்களுக்கு தயவு பாராட்டி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உண்மையிலே ஆண்டவரை விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜீவிக்க கர்த்தர் வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். எசாயாவிலே சொல்லி இருக்கிறது போல, யாக்கோப்பே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் அவரே என்று அவர் சொல்லியிருக்கிறது போல அழைத்தவர் அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறபடியா அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை தேவ சமூகத்தை நோக்கி அழைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதிலே ஆண்டவரை நிலை நின்று ஆண்டவரை அவர்கள் எல்லாம் ஆண்டவரை உமக்காய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அழைத்தவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்துக்கு ஏற்ற ஒரு மக்களாய் திகழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆராதனையில் வல்லவர்களாகவும் ஆண்டவரே பிரசங்கத்திலே ஆண்டவரை வல்லவர்களாகவும் அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக உம்மை ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக அவர்களை நீர் ஆண்டவரை அழைத்து வந்தவர். அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்காக ஆண்டவரை அப்பா அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலே நம்பிக்கையிலே அவர்கள் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக உம்முடைய தயவை நோக்கி பார்க்கிறவர்களாக உம்மிடத்திலிருந்து ஆண்டவர் நன்மைகளை பெற்று அந்த பிள்ளைகள் அநேக ஜனங்களுக்கு சாட்சி உள்ள ஜீவமாய் ஜீவிக்க கர்த்தர் ஆண்டவர் உறுதுணையாய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. வருகிற உம்மை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தயவு பாராட்டுங்க.
ஆலயத்திற்கு வருகிறதான திருசபையை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பிரசனத்தின் ஆண்டவரே அப்பா அவர்களை தந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக, கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற வைராகியத்தை அவர்களுக்கு தந்து கர்த்தர் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அப்படியாய் கொடுக்கத்தாவே அப்பா திருசபையில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவர் அழைத்த தேவன், அவர்களை ஆண்டவரே அப்பா அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உண்மையும் நீதியும் உள்ளவர்களாக ஆண்டவரை திகழ்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்து அதன் மூலமாக அநேக ஜனங்களை ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆராதனைகள் ஆண்டவரை உமக்கு ஏற்ற ஒரு ஆராதனையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க துணையாக இருங்க. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அந்த ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா அதை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆனால் ஒவ்வொரு துன்மார்க்கராய் ஜீவிக்காதபடிக்கு பரிசுத்தத்தோடு ஆண்டவரை ஒவ்வொரு ஆலயத்தில் நுழைகிறவர்களாக மாற்றுங்கப்பா. அவர்களுடைய எண்ணங்களில் இருக்கிறதான அந்தகார சக்தியின் பொல்லாப்பு நினைவுகள் எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறவர்களாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நிற்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வாங்க. அப்படியே அவர்களை செய்யப்போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உன் கற்பனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படியாய் நடந்து அநேக ஆண்டவரே பிரஜாதிகள் மத்தியிலே இவர்களும் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பெயரை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் கிறிஸ்துவை அணைந்து கொள்கிறதாக அவர்களை மாற்றி ஆண்டவர இவர்களுக்கு நீங்க துணையாக இருங்க. இவர்கள் மூலமாய் அநேக ஜாதி ஜனங்களில் ஆண்டவர அப்பா இதோ ஆண்டவரே புறஜாதி மக்கள் எல்லாம் கண்டு இவர்களோடு கூட வர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளையும் எடுத்து உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்துக்கு என்று அவரை பிரயோஜனப்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவரே தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை அநேக ஜனங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக ஆண்டவரே என் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்ற அந்த அடிப்படையை ஆண்டவரே ஒவ்வொரு புறஜாதி மக்களும் கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்யப்போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இலங்கை தேசங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு திருசபையும் ஆசீர்வதிங்க. நாளுக்கு நாள் ஆண்டவரே ஒவ்வொரு திருசபையிலும் ஆண்டவர ஜனங்கள் வந்து கூட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக புறஜாதி மக்கள் எல்லாம் கண்டு ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இலங்கை தேசத்தில் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் அங்கு ஒரு எழுப்புதலின் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அங்கு நடப்பிடுகிறதான ஆண்டவரே அதிசயங்களும் அற்புதங்களையும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அந்த இடத்திலே ஆண்டவரே எல்லா ஜாதி மக்களும் வந்து தேவனை கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு ஆண்டவரே திருசபையின் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. அவர் தேவைகளை சந்திங்க. அவர்கள் உற்சாகத்தோடு உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியான ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைவுள்ள ஊழியக்காரனுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரை உண்டாயிருந்து அந்த மக்களின் பெருக செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்களுக்கும் அவர்களை ஏறெடுக்கப்படுகிறதான ஆண்டவரே விண்ணப்பத்திற்கும் தேவனை ஆராதிக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரே துணையாயிருந்து அப்பா வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக ஆண்டவரே சமாதானத்தோடு எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்.
பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உற்சாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை, ஆண்டவர் உம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்திற்காக தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரை இந்த அருமையான ஜெப வேளையை ஏற்படுத்தி இதன் மூலமாய் அநேக மக்கள் ஆண்டவரை பரிசுத்த நாமத்தை உச்சரிக்க செய்த இந்த சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான தேவதாசன் லெசி சகோதரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே மகனுக்கு நல்ல ஆயுசையும் பலனையும் ஆண்டவரை சுகத்தையும் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அருமையான சகோதரி ரீட்டா சிஸ்டரையும், அதே வேளையில் ஆண்டவரை இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மருமக பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் முற்றிலுமாய் குடும்பத்தை முற்றிலுமாய் நீங்க ஆண்டவரே எந்த ஒரு அந்தகார சக்திகள் நிரலாதபடி பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். வாழ்கிறதான இடத்திலே அநேக பிள்ளைகளுக்கு இவர்கள் ஒளி வீசுகிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழி நடத்துங்க. கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்ன தேவ வசனத்தின்படி இவர்களை பெருகி அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே இந்த ஜெப வேலையை தொகுத்து வாழ்கிறதான சானட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உமக்காக உழைக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தேவன் தாம ஆண்டவரே ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு காத்து வழி நடத்துங்க. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்க கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவரே ஒருவேளை தூரம் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட மகனோடு கூட இருந்து நீங்க வழிநடத்துங்க. நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் எப்போதும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி கர்த்தர் மகனோடு கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். முற்றிலுமா இந்த குடும்பத்தையும் சமூகத்துல ஒப்புடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா மேரி வரவேற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க அடைக்கலம் இல்லாத மக்களுக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கவும், விசாரிப்பில்லாத ஆத்துமாக்களை ஆண்டவர் விசாரிக்கவும், அவர்கள் விடுதலை அடைந்தும் அவர்கள் ரட்சிக்கப்படவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த வேளையிலே உமது பாதப்படியிலே அமர்ந்து தேசங்களுக்காக இலங்கைக்காக திறப்பிலே நின்று இருக்கிற எங்களை தாமே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய காரியங்கள் எங்களுடைய போக்குவரவு யாவற்றையுமா செய்கின்ற வேலைகளிலும் இந்த திருக்கரம் இருக்கும்படியாய் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் ஒருபோதும் மாறாத தகப்பனா இருக்கிறீர். இதுவரை பாதுகாத்து எங்களை உமது கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா வேலையிலும் போக்கிலும் வாரத்திலும் செய்கிற வேலையிலும் இடங்களிலும் தேவரீர் எங்களை நீர் பாதுகாத்து கொண்டு உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாறாத கிருபைக்காய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியில வருகிற ஆண்டவரே உமக்கு சோத்திரம். இந்த வேலையிலே கூட இலங்கையில இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். இலங்கை மேல ஒரு எழுப்புதல் தீ திரளாய் பற்றி எரியும்படியாய் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இலங்கையிலே இருக்கிறதான எல்லா மக்களின் கண்ணீரை யாவற்றையும் தேவன் நீர் துடைத்து அந்த மக்கள் மறுபடியுமாய் சுமூகமாய் அப்பா அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. ஆளுநர்கள் யாவரையுமாய் கூட நல்ல ஞானத்தோடு அவர்களை ஆட்சி செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உமக்கு சோத்திரம். இலங்கையில் இருக்கிறதான அநேக மக்கள் அடைக்கலம் இல்லாமல் ஆண்டவரே தவித்து இங்கே அங்கே என்று பிரிந்து போய் உயிர்களை மாய்த்து கொண்டு இருக்கிற காரியத்தை எல்லாம் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்துமாக்கள் அழிந்து போய் விடாதபடிக்கு இருக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல அடைக்கல பட்டணமாய் தேவரே நீர் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம்ப்பா அப்படியாக அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீரே அடைக்கலமாய் இருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக.
நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கப்பா நீர் அவர்களை நீர் பாதுகாத்து வேலி போடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் நீர் சந்திப்பீராக. அப்படியாக ராஜா விசாரி பற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே நல்ல அப்பா தகப்பனா இருந்து விசாரித்து அவர்களை நான் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அந்த விசாரிப்பற்ற பிள்ளைகளின் கவலைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் போக்கி அவர்களுக்கு ஒரு சந்தோஷ சமாதானத்தை தந்த அவர்களுடைய காரியங்கள் அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீ சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பிள்ளைகள் விடுதலை இல்லாமல் தங்கள் வாழ்க்கையிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிற காரியத்தை தேவன் நீங்க அறிந்திருக்கிறீர். அவர்களை எல்லோரையும் அப்பா நீர் விடுதலை ஆக்க முடியாத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் நிச்சயமாய் இவர்களை எல்லோரையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி விடுதலை நாயகன் ஆகிய தேவரே நீர் தாமே அந்த மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் பரிசுத்தமாய் தங்களுடைய வஸ்திரங்களே கரைத்திரை அற்றதா ஆவி ஆத்மாவதை அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர்காமே பாதுகாத்து அவர்களை நீர் பரிசுத்தத்துக்கு நேரே வழி நடத்தும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்தே வருகிறதப்பா. ரட்சிக்கப்படாமல் ஒரு பிள்ளை இராதபடிக்கு எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த தேசத்திலே ரட்சிக்கப்பட்டு நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களிலே எல்லா கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் நானே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்ற வார்த்தையின்படி அப்பா நீர் எல்லா மக்களும் அண்டையிலே வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியாக இந்த திக்கற்ற பிள்ளைகளின் அப்பா சகாயர் நீரா இருக்கிறபடினாலே திக்கற்றவர்களாகவும் விசாரிப்பற்ற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளா இருக்கிற இந்த பிள்ளைகளின் காரியங்களை எல்லாம் தேவன் நீர் வருகிற நாட்களிலே விடுதலையாக்கி அவர்கள் கண்ணீரை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறு செய்து கர்த்தர் நீர் வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே செய்து ஆசீர்வதிக்கும்படியா திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். அப்பா இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த வந்த ஜனங்கள் யாவரையுமாய் கூட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அவர்களை நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. அப்பா இந்த உன்னதமான ஊழியத்தை செய்கிறதான இந்த தேவதாசனி அவருடைய முழு குடும்பத்தையும் தேவரீர் பொறுப்பெடுங்க அப்பா. ஒருவன் ஊழியர் பிதாவுக்கு ஊழியர் செய்வானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி இந்த முழு குடும்பங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அக்கினி கோட்டையும் இரத்த கோட்டையுமா இருந்து பாதுகாத்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு ஊழியரையும் அவருடைய குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அவர்களையும் நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தருக்காக கூட ஜெபிக்கிறோம். இவர்களையும் தேவன் நீங்க பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை முடிக்க கடைசியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ் சகோதரி கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். அந்த மகளுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் தேவன் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பிடுங்க. குடும்பமாய் ஆசீர்வதித்து இந்த சங்கமம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரின் குடும்பங்களின் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கை செய்து கர்த்தர் நீர் அவர்களை மென்மேலும் பெருக செய்து ஆசீர்வதிக்கிற உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம். சித்தத்துக்கு நேரே நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா.
நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், மதகுருமார்கள் இவர்கள் எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவ நீதி அவர்களுக்குள்ளே வர வேணும் என்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்த கிழவளை நடத்துவதற்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திரத்தையும் நல்ல ஒரு நீதியையும் கொடுத்திருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, அப்பா அந்த ராஜாக்கள் மந்திரிமார்களுக்கு நீதியா நியாயமாகவும் நடக்க உதவி செய்திருந்த தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்கள் அவர்கள் மேலே இருப்பதாக அப்பா தகப்பனே. உமது ஆவி அவர்கள் மேல் ஊற்றும் அப்பா. அப்பா உமக்கு உமது புதிய ஆவியை அவர்கள் மேல் ஊற்றி உமது வழியிலே நடத்தி செய்திருந்த தகப்பனே. ஆவியானவரே, இந்த நாட்டுக்கு ஒரு சமாதானத்தை மட்டுமே கொடுத்திருந்த தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த ஃபாதர்மார் சிஸ்டர்மார் அவர்கள் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா இயேசு என்ற நாமத்தை ஜெபிக்கிறதுக்கு வல்லமை எல்லா சபைகளிலும் பொழிந்தருடன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை அறிய பண்ணும் தகப்பனே. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, அவர்களுக்கு இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பன். எங்கு சென்றாலும் அவருடைய நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது கருணை காட்டும் அப்பா. அப்பா பிதாவே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களுமே ஆசீர்வதியும் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தையும் உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் மேலும் உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை அவர்கள் அறிய பண்ணும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள பாதத்தில் விழுந்து அப்பா தகப்பனே உண்மை ஸ்தோத்திரிக்க வணங்க அவர்கள் மேலே உமது ரத்தத்தை தெளியும் தகப்பனே. அப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவரே, நீ இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அந்த நாட்டுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையுமே கொடுத்தகப்பனே. அப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள் சமாதானமும் ஒற்றுமையாம இருக்கிறதுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அவர்கள் தத்தளிக்க விடாதேன் தகப்பனே. அப்பா அவர்கள் கலங்க விடாதேன் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்ப பரிசுத்தரே அவர்கள் மேலும் அன்பை ஆறுதலையும் செலுத்தி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. செலுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த சபையில இருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு நல்ல உணர்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானிலையிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரும் சுதந்திரமாகவும் உற்சாகமும் உறுதியாகவும் நின்று ஜெபிக்க வல்லமையை கொடுத்த தகப்பனே. அப்பா உமது ஆவி அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. ஆவியானவரே, உமது ஆவி அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, லீசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர் எந்த ஒரு வருத்தமோ துன்பமோ இல்லாமல் ஜெபிக்க வல்லமையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கமமானியால் நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபிக்கும் போது எவ்வளவோ சந்தோஷமும் ஒற்றுமையாக இருக்கின்றது தகப்பனே. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுடைய தேவைகளை நீர் சந்தியின் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களோடும் இருப்பதாக. ஆமேன். வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, எல்லா மனுஷரும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவும் எல்லா மனுஷருக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா,
இன்னும் புதிய நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி நடத்துகிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த நிமிடம் வரை ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நன்மையால நிரப்புகிறீங்களே ஐயா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக அப்பா உம்முடைய விருப்பத்தோடு நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் நாங்கள் செய்யாதபடி எங்களை விடுவித்து சத்துருவின் பிடியிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் எங்களை விழுத்து இங்கே எங்கே என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறானே தகப்பனே, ஆனாலும் என் தகப்பனே நீங்கள் எங்களை அணைத்து காத்து வருகிறீங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை தந்து இடத்திலே ஆண்டவரே அப்பா எங்களுக்கும் ஒரு இடத்தை தந்து ஆண்டவரே தயவை பண்ணி இருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எட்டுவதாக தகப்பனே. அப்பா எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றுக்குமாக பதில் தந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு குண்டான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த சங்கம வானொலி எந்தெந்த தேசங்களில் ஒலிக்கிறதோ தகப்பனே, எந்தெந்த மூலைகளுக்கு கேட்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உண்மை அறியாத பிள்ளைகளும் கூட உமாக்குரிய பிள்ளைகள் தானே ஐயா. கர்த்தாவே ஆவியானவரே, உண்மை அறியாமல் தகப்பனே உண்மை தெரியாமல் எப்படியோ வாழ்ந்து கொண்டு போகிறார்களே ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசி பார்க்கும்படியாக என் தகப்பனே இந்த சங்கம வானொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு உலகத்தில் உள்ள யாவரையும் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே, சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை வீழ்த்த பார்க்காதபடி, வீழ்த்தி போடாதபடி தேவனே ஒவ்வொருவரையும் அணைகட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையின் போது எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்திலே அப்பா கூடி வர ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலக ஆசைகளை வெறுத்து ஆண்டவரே உன்னதமானவரின் அப்பா நிறைவில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும்படியாக தேவனே நாங்கள் வாங்கித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சித்தமானதை செய்யும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தேவனே, உலக ஆசைகளுக்கு சித்தமாக நடக்காதபடி தகப்பனே, சத்துருவானவன் சித்தங்கள் போல் நடக்காதபடி தகப்பனே, கர்த்தாவே உமக்கு சித்தமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் செய்ய உதவுங்க ஆண்டவரே. அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே யாவரும். அப்பா எங்களுக்கு நீங்கள் ஞானத்தை தந்து ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாரா. தேவனே, உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. முதலாவது தகப்பனே, தேவ பயத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயம் இருந்தால் ஆண்டவரே எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஒரு பொய் கூட சொல்ல முடியாது ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உமக்கு பயப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வருகையின் காலம் அப்பா கட்டி விட்டதே. இன்றைக்கோ நாளைக்கோ என்று யாரும் அறியாதபடி இருக்கிறோமே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பயத்தோடு இருக்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு முட்டைப்படுங்க ஆண்டவரே. இன்றைய வேளையிலும் தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கட்டத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என் தேவனே பயத்தோடு நடுக்கத்தோடும் இருக்க உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே, இந்த காலங்களில் பெற்றோர்கள்
கேட்டு கண்ணீரோடு வேதனையோடு கலங்கி இருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, அப்பா, நல்ல பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக, உலகத்திலே ஆண்டவரே எடுத்து காட்டான பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, இந்த சங்கம வானொலியில கூடி வருகிற ஒவ்வொரு குடும்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. ஒவ்வொரு குடும்பத்து வாலிப பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய சிறகுகளால மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் மொழியுள்ள பிள்ளைகளாக வெளிச்சமாக இந்த பிள்ளைகள் திகழ ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை சத்துருவானவன் அப்பா தொடாதபடி ஆண்டவரே உம்முடைய 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 அண்ணனினாலே உம்முடைய அக்கினியினாலே மூடி மறைங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை தொட்ட நினைக்கிற சத்துருவானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இந்த சங்கம வானில் நடத்துகிற இந்த சகோதரனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. இந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரன் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, கையிட்டு செய்கிற இந்த காரியங்கள், இந்த சங்கம வானொலி தொடர்பு சாதனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து அப்பா தகப்பனே உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவர் எந்த ஒரு தடைகளோ தடங்களும் வராதபடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. சகோதரியின் குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற யாவரோடும் கூட இருந்து கண்ணின் மணி போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வந்து வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருந்து அவர்களையும் பாதுகாத்து ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் இந்த இடங்களில் வந்து தொடர்பு கொண்டு அப்பா ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்த போறதுக்காக ஐயா உமக்கு நீங்கள் எங்கள் யுத்த நாடுகளுக்காக, யுத்த தேசங்களுக்காக, அது அகங்காரம் கொண்ட ராஜாக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அந்த நாடுகளை ரட்சிக்கணும். ஹலோ கேட்கலையா? ஜன சொல்லுங்க, இப்ப கேக்குதா? யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அகங்காரம் கொண்ட ராஜாக்கள், அந்த தேசங்கள்ல இருக்கிற அழிவுகள், ரத்தம் சிந்துதல்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமாண்டவரே, அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி, நேரத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் கிருபை உள்ள தேவன் அப்பா. ஏசப்பா கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற ஆண்டவரே அந்த நேரத்தை கர்த்தாவே நல்ல தருணங்களை தருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வம் நீர் தகப்பனே. ஏசப்பா, எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறபடி ராஜா தகப்பனே, இந்த காலங்களிலே, இந்த குளிர் தேச காலங்களிலே தேவனே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற பலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துகிற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த யுத்த நாடுகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அநேகம் வர வர ஆண்டவரே பெருகி கொண்டே போகிறது ராஜா. இந்த அரசாங்க அதிபர்களுக்காக, அரசாங்கங்களுக்காக, மிருகத்தனமாக நடக்கிறதான அரசாங்க அதிபர்களுக்காக வேண்டி வருகிறோம் ஐயா. பொய்யும் பிரட்டும் ஆண்டவரே எவ்வளவோ அதிகரித்து நின்று தாண்டவம் ஆடுகிறது ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே. இந்த அரசாங்க தலைவர்கள் பொய்யல பேசு பேசு பேசண்டு பேசி தங்களும் தாங்களுடைய குடும்பங்களும் ஆண்டவரே அப்பா தேசத்தையும் பணத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அபகரித்து இன்றைக்கு தேசங்கள் பஞ்சத்திலும் யுத்தத்திலும் ஆண்டவரே வேதனையோடு கர்த்தாவே ஏழ மக்கள் ஏழ குடிசைகளிலே
ஆண்டவரே உணவில்லாமல் உடை இல்லாமலுக்கு ஆண்டவரே தவிக்கிறதைப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறீங்க இயேசுவே. ஏழைகளுக்கு இறங்குகிற கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. தேசங்களை ஆண்டவரே சிருஷ்டித்த தெய்வம் நீர் அல்லவோ அப்பா. தகப்பனே ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே இந்த ஆண்டு ஆண்டவரே ஆயுதங்களை ஏந்த நிற்கிறார்கள் அப்பா. தகப்பனே ஏசப்பா, விசேஷமாக ஈரான் தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த தேசத்திலே நடக்கிறதான சகல அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் பொய்யலையும் ஆண்டவரே பேசண்டு பேசி ஆண்டவரே தேசத்தை மக்களையும் ஆண்டவரே வஞ்சிக்கிறதை நீங்க காக்கிறீங்களப்பா. சாத்தானுடைய சகல பொய்யின் ஆவிகளையும் கட்டிந்து கத்தாவே தேசத்து மக்களையும் தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆதி காலங்களிலே உம்முடைய முன்னோர்களுக்கு நீர் எவ்வளவோ ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவரே எவ்வளவோ மிருகங்கள் கத்தாவே மிருகங்களோடு சென்று யுத்தம் பண்ண நீர் கத்தாவே ஆண்டவரே அப்பா ஜனங்களையும் ஆண்டவரே சேனைகளையும் அனுப்பின தெய்வம் ஆண்டவரே. இந்த பொய்யான மாமிச கிரியைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. சிந்தனைகளை சுட்டறியுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு பொய் சொல்லி சிந்தனைகளை கத்தாவே சிதறடிக்க வைக்கிற கெட்ட நயவஞ்சன ஆவியை கத்தாவே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து போடுகிறோம் ஆண்டவரே. சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரே நீர் மக்கள் மேலே கொண்டிருக்கிற ஒரு கிருபையப்பா, ஒரு இரக்கம் தயவு ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே பரிசுத்தம் பெற விரும்புகிறீர் ஐயா. குடும்பங்களிலே தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே வரட்டும் அப்பா. அப்பொழுது தேசம் செழிக்கும் ஆண்டவரே. சமாதானமும் அன்பும் வரும் ஆண்டவரே. யுத்தத்திலே ஆண்டவரே ஆயுதங்களை ஏந்தாதபடி ஆண்டவரே கர்த்தாவே அன்புள்ள இருதயத்தோடு ஆண்டவரே பொய்யலை கலைந்து மாமிசங்களை கலைந்து மாய்மாலங்களை கலைந்து ஆண்டவரே உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி இவர்கள் தேசத்தை பாதுகாப்பார்கள் என்ற ஆண்டவரே அந்த அதிகாரத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதனாலே குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் அழிந்து போறதை பார்க்கிறீங்களப்பா. வயோதிபர்கள் ஆண்டவரே கர்த்தாவே கஷ்டப்படுகிறதை பார்க்கிறீங்களப்பா. கற்பணி பெண்கள் பாதுகாக்கிறதை பார்க்கிறீங்களப்பா. இந்த அகங்கார ஆவி ஆண்டவரே இந்த எங்களுடைய இலங்கை தேசத்தை விட்டோம் ஆண்டவரே யுத்தம் நடக்கிற தேசங்களை விட்டு நீர் எடுத்து போட வல்லவரப்பா. நீர் யுத்தம் பண்ணி உம்முடைய நீதியையும் உம்முடைய அத்தாவே உண்மையையும் உம்முடைய சத்தியத்தையும் தேசத்திலே நீர் விதைப்பீராண்டவரே, விதைக்க வைப்பீராண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவீராண்டவரே அப்பா. உம்முடைய சத்தியத்தை விதைக்கிற பிள்ளைகளை நீர் உருவாக்குவீரப்பா. உம்முடைய சபைகள் பலுகி பெருகும் ஆண்டவரே அப்பா. இந்த காலங்களிலே கர்த்தாவே ஒவ்வொரு நாடுகளிலும் சுவிசேஷம் பரவத்தக்கதாக நீர் பாதைகளை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த மீன்பிடி 12 சீசர்களையும் ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே பிடிக்கிறவர்களாக என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுடைய தொழில்கள் வேலைகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே ஜனத்தை ஆண்டவரே கர்த்தாவை ஆதாயப்படுத்தக்கூடிய ஆண்டவரே ஞானத்தை பலத்தை ஜெபித்து அனுப்பினீரே ஏசப்பா. அப்படியாக இந்த தேசங்களிலே இப்படிப்பட்ட ஆண்டவரே பொய் பேசுற காரியங்கள் மாய்மாலங்கள் ஆண்டவரே ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் பரவி ஆண்டவரே அப்பா பின்மாரியை தேசங்களிலே ஊற்றி எல்லைகளிலே ஆண்டவரே உம்முடைய சேனைகள் முன்னின்று வள்ளக்காடி யுத்தம் பண்ணி எல்லா பாவ சாபங்களுக்கும் விலக்கி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே, பாதுகாக்க வல்லவர் அப்பா. தேசம் பரிசுத்தப்பட்டு ரட்சிக்கப்பட வைக்கிறவர் நீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரத்தில் இந்த தேசங்களையும் யுத்தங்களையும் அகங்காரங்களையும் ஆண்டவரே அப்பா மாய்மாலங்களையும் ஆண்டவரே மறைமுகமாக நடக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஆயுத காரியங்களையும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தாங்கள் பேசுகிறது ஒன்று ஆண்டவரே மேசையிலே நடக்கிறது ஒன்று யுத்தத்திலே நடக்கிறது ஒன்றென்றாக இருக்கிறார்கள் அப்பா. விசேஷமாக ஈரானிலே ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கூடாக நீர் அற்புதங்கள் அடையாளங்களை சொற்பனங்களை காண்பித்து தேசத்தை உமக்கு சொந்தமாக ஆண்டவரே ஆதாயப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற ஞானத்தை கொடுக்க வல்லவரப்பா. சகல கரடு முரடுகளும் நேர்த்தியாகட்டும், செவ்வையாகட்டும் அப்பா. உம்முடைய கர்த்தாவே சத்தியம் பரவட்டும் ஆண்டவர். சமாதான பிரபுவாகிய கர்த்தாவே சத்திய தேற்றவாளனே நீர் உண்மை உள்ளவர் அப்பா. இந்த பிள்ளைகளும் உண்மை உள்ளவர்களாக தேசத்தை பாழாக்காதபடி குடும்பத்தை பாழாக்காதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்து வாலிப பிள்ளைகளை பொறுப்படுத்தி நடத்த வேண்டுமாக. தேசங்கள் ரட்சிக்கப்பட ஒரு சமாதானம் அன்பு நீடிய பொறுமை ஆண்டவரே சாந்தம் இந்த தேசங்களிலே குடும்பங்களிலே வரும்படியாய் ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே. அப்பா நீர் செய்ய போறதற்காக நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தேசங்களை உம்முடைய அன்பான பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காகவும் தேச ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். சங்கம வானொலிக்காகவும் அங்கு கனடா தேசத்திலே இருக்கிற அந்த காலநிலை சூழ்நிலைகள் நாங்க மாற்றப்பட கர்த்தர் தாமே அவர்களையும் நடத்த வேணும் என்று ரட்சிப்பு முக்கியப்படுத்த நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, சில தேவனே நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. அவனே ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்புங்கள் அப்பா பிதா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, மான மண்டலிருந்து கிரிகை செய்ற பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு போராட்டம் சொன்னீங்களப்பா பிதா. அதிகாரத்தையும் வல்லமை இந்த தேவனே பொறுப்படுங்களப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படுங்களப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதா. மாம்ச கிரிகள் தேவனே சுட்டரிக்கப்படுவதாக, அந்த கிறிஸ்துடைய ஆவியல் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக, ஒவ்வொரு தேசங்களும் வார்த்தையிலே கட்டுப்படுத்தவனே கிருபை செய்யுங்களப்பா பிதா. சத்தியத்தை தேசங்கள் கட்டுப்படுத்தவனே கிருபை செய்யுங்களப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. அப்படியே செய்ய போறக்கா நன்றி தேவனே. செய்யுங்களப்பா பிதா. தேச தலைவர் அதிகாரிகள் தேசத்து மக்களுக்கு அறிவிக்கப்பட்டவனே கிருபை செய்யுங்கள் ராஜாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தை சொன்னீங்களப்பா பிதாவே. விட்டு ஜபிக்கும் தேசங்களுக்கு பிரமத்தை கொடுத்த தேசங்களுக்கும் பிதாவே சமாதான இந்த மக்களை பிதாவே அனைவரும் ரட்சிக்கப்பட்ட தேவனே. உண்மை அறிந்து ராஜாவின் தேவனே கிருபை செய்யுங்களப்பா, கிருபை செய்யுங்க தேவனே பிதாவே. ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கும் ஒரு புதிய இதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. எல்லா மாம்ச கிரியவனே கிறிஸ்துவின் நாமத்திலே கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. செய்யுங்கப்பா கிறிஸ்துவை கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனே. தேச தலைவர்கள் ஆவியை ஊற்றுங்க, மக்கள் ஊற்றுங்கப்பா, தேசத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவை. நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜா, நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. நன்றி அப்பா பிதாவே, நீங்கள் அப்படி செய்ய பொருட்கா நன்றி. நீங்கள் பார்க்கிறீங்க பிதாவே, தேசங்கள் ஒவ்வொன்றிலே நடக்கிற இயற்கை அனைவரும் பிதாவே. நீங்கள் எழுதினீங்கள் ஐயா அரசு நாட்கள் தேவனே பிதாவே. பூமி அதிர்ச்சிகளும் அப்பா பிதாவே, இயற்கை அனைவரும் பிதாவே. பலத்தினாலும் அல்ல கிரமத்தினாலும் நீங்க சொல்லாம நீங்கள் ராஜா அமெரிக்கா தேசத்தை எனக்கு இயற்கை நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. பிதாவே ராஜாவே, அதுபோல்தான் இந்த தேசத்தை பிதாவே செய்யுங்கள் ஐயா இயேசுவே. இந்த அழிவு
பிதாவே கிருபை செய்யுங்க தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. பொறுப்படுங்கள் அப்பா. எல்லா அழிவுகளும் இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. நன்றி, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா. ஒருவராவது கெட்டு போகாமல் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சித்தம் என் தேவனே. அப்பா கிருபை செய்யுங்க இந்த கடைசி நாட்கள்ல. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சங்கம ஊழியத்தை பிதாவே காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே. ஐக்கியத்தினாவி அன்பினாவினால் அப்பா அந்த அப்போஸ்தலர் கூடி ஜெபித்தவர்கள் இந்த இடம் அசைந்தல்லப்பா பிதாவே. அதே போல ஒரே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா. சேவைக்காக நன்றி, அதிசயம் சேவைக்காக நன்றி அப்பா பிதாவே. சோழர்களப்பா பிதாவே. ராஜாவின் தேவனே சுகம் சீர்வாதம் விடுதலை உண்டு. சந்ததியின் மேலும் பிதாவே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. கேட்கிறவரே நன்றி அப்பா பிதாவே. நன்றி என்றவனே சோசம் அப்பா. ஜனசிஸ் புறப்படுங்க இந்த குடும்பத்துக்கு செய்யும் ஊழியர்களை தேவனே சோசம். அதுபோல் நம்முடைய கனியினால் நம்முடைய விஷத்தால் நிரப்புங்க அப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலையா அவருடைய தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போறதுக்கு நன்றி தேவனே சோசம் அப்பா. எல்லா விண்ணப்பங்கள், வேண்டுகோள், ஜபங்கள், சோஸ்திரங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்க பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் அமலராஜ் பாஸ்டர் மைக் எடுத்து விடுங்க. ஜெபம் பண்ணுறீங்களா? மனுஷ சுபாவங்களிலே எடும்புற சிந்தனைகள் வருதம்மா. செல்வகுமாரியிட கொடுக்கல. பின்புற சவுண்டுகள் வருது. அதான் ஓகே, ஓகே பாஸ்டர். செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சுபாவங்கள்ல எழும்புற அங்கு சிந்தனைகள் நல்ல சிந்தனையா எழும்ப, அங்கு பொல்லாத சிந்தனைகள் அவர்களை விட்டு விலகி அங்கு கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் போகாதபடி கர்த்தராமே நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உண்மை நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீங்க நல்லவர் அப்பா, நீங்க வல்லவர், போதுமானவர் சுவாமி. சமூகத்துல அப்பா நம்மளோடு ஜெபிக்கும்படியா கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காய் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. ஆவியானவரே சுவாமி, கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே,
அப்பா சுவாமி உடைய சமூகத்துல பாரத்தோடு ஜெபிக்க முடிய ஜெப ஆவியை கர்த்தாவே நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஒருவன் என்னிலும் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவர் கேட்டுக்கொள்வது சொன்னது வார்த்தைகளின் பிரகாரமாய் என் தகப்பனே சுவாமி வார்த்தைகளின் பிரகாரமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு சுவாமி மனுஷர்களுடைய அப்பா சுவாமி சுபாவத்தில் வந்ததான ஆண்டவரே சுவாமி எண்ணங்கள், சிந்தனைகள், பிசாசின் கிரியைகள், ஆண்டவரே சுவாமி தகப்பனே ராஜாதி ராஜாவை எதிர்ப்பான ஆண்டவரே நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சுவாமி கொலை, ஆண்டவரே கொலை எண்ணங்கள், ஆண்டவரே வீணான சிந்தனைகள் சுவாமி அப்பா தகப்பனே அநேக துஷ்பிரயோகங்கள், ஆண்டவரே சுவாமி மதுவரி, கலியாட்டங்கள், போதை வஸ்துகள், ஆண்டவரே இப்படியாக மனித சிந்தனைகளை குழப்பித்ததான எல்லா அடிமைத்தனத்தின் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால நாங்கள் முறிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சுவாமி தகப்பனே ராஜாதி ராஜாவே இந்த பாவ சரீரத்தில சுபாவத்தினால் வந்த பாவ எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி இந்த சுபாவத்தை ஆண்டவரே சுவாமி சிலுவையில் அறையத்தக்கதாய் ரட்சிப்பின் பாதையிலே வரத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் திசை திருப்பும்படியாய் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகளை கர்த்தர் தொடும்படியாய் வாழ்க்கையை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஐயா மனுஷனுடைய சுபாவத்தோடு பிசாசு கலந்து ஆண்டவரே சுவாமி அவனுடைய அப்பா தகப்பனை கிரியைகளை அப்பா நாளுக்கு நாள் செய்கிறதான ஆண்டவரே சுவாமி பேசுகிறதான ஒவ்வொரு காரியங்களுக்கு ஊடாக ஐயா பாவம் செய்ய வைக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு நாமத்தினால கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவரே அப்பா அவருடைய சுபாவம் ஆண்டவரே அங்க வெளிப்படும் பொழுது கர்த்தாவே அப்பா சுவாமி அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே சுவாமி பாவத்துக்கு உள்ளாக மூழ்கி போகிறது. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே எவ்வளவு பெரிய படித்தவனாக இருந்தாலும், உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவனுடைய சுபாவனுடைய ஐயா வாழ்க்கையை சுவாமி தகப்பனை அகர்வத்துக்கு ஏற்படுத்துகிறதப்பா. ஆண்டவரே சுவாமி அந்த பிசாசு ஆண்டவரே அவருடைய நிலையை மறக்க செய்கிறது ராஜா. ஆண்டவரே நாங்கள் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இந்த மனுஷனுடைய சுபாவம் வெளிப்படுகிறதுனால கர்த்தாவே அநேக ஆபத்தான ஆண்டவரே சுவாமி ராஜா சூழ்நிலைகள், ஆண்டவரே சுவாமி கொலை கொள்ளைகள், ஆண்டவரே துஷ்பிரயோகங்கள், ஆண்டவரே சுவாமி மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் எழும்புகிற காரியம், ஆண்டவரே சுவாமி இரத்த கரை படிந்த கரங்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே இந்த நிலைமை எங்கள் தேசங்களிலே மக்கள் மத்தியிலே மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தப்பான எண்ணம் கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனையும் அப்பா உன்னுடைய பரிசுத்த கரம் கொண்டு நீ தொடும்படியாக உடைய வாழ்க்கைகளை விடுதலையாக்கும்படியாக அப்பா எந்த சிந்தனையை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மாற்ற முடியுமே, சிறைப்படுத்த முடியுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணங்களும் மாறும்படியாக இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தாவே நீங்க கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாக நாங்க ஜெபிக்கிறோம். விட்டு தூர போக நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன் இச்சையில இழுப்புண்டு உலகத்தால ஐயா கரைப்பட்டு ஆண்டவரே சுவாமி உலக பாசங்களுக்கு இச்சைகளுக்கும் ஆண்டவரே ஐயா தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே சுவாமி அழிந்து போய் கொண்டிருக்கிறதப்பா ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையும். என் தகப்பனே சுவாமி உங்க சமூகத்தை விட்டு தூர போக நினைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுபடியா அவருடைய எண்ணங்கள், சுபாவங்கள், நினைவுகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே நீரே சுவாமி தகப்பனை ஆரம்பமும் முடியுமான தேவன். ஆம் சுவாமி எந்த மனுஷனுக்கும் ஆண்டவரே உயிரை எடுக்க நீர் அதிகாரம் கொடுக்கவில்லை சுவாமி. அப்பா இன்றைக்கு அநேக ஆண்டவரே கொலைகள் நடக்கிறது சுவாமி. ஐயா அநேக தாய்மார்கள் தகப்பன் சிறு பிள்ளைகள் என்று ஆண்டவரே சுவாமி தகப்பனை ராஜாதி ராஜாவை நடக்கிறது ராஜா. ஆண்டவரே சுவாமி இந்த கொலைகளை இயேசுவின் நாமத்துல தடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக வைத்தியசாலைகள்ல கூட கர்த்தாவே கவன நம்ம குறைவுனால கர்த்தாவே அநேக ஆண்டவரே சுவாமி தகப்பனை மனிதர்களை ஆண்டவரை மதிக்காத நிலையினால ராஜா அநேக சுவாமி தகப்பனை கொலைகள் நடக்கிறது ராஜா. ஆண்டவரே தன்னுடைய தொழிலை ஆண்டவரே ஐயா தனக்கு கடவுள் கொடுத்த காரியத்தை கனம் பண்ண அதை நினைத்து சரியாக செயல்பட ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
அப்பா இயேசு சுவாமி ஒவ்வொரு ஆண்டவரே ராஜா ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே சுவாமி எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக ஆண்டவரே ஐயா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா நீ நீதி நியாயங்களினாலே நிலைநாட்டுகிற தேவன் அப்பா ஐயா உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுவாமி நீர் ஒரு வழியை திறந்து தரும்படியாக நீதி சட்டங்களை ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரை அதிகாரத்தில் உள்ளவர்கள் மத்தியில அப்பா நீங்க பேசும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரை அவனை இன குறைவினால எத்தனையோ ஆண்டவரே சுவாமி குழந்தைகள் ஆண்டவரே சுவாமி தாய்மார் பிள்ளைகள் என்று இறந்து போகிறார்கள் தகப்பனே. என் தகப்பன் தாமே இந்த இடங்களிலே கர்த்தர் ஆண்டவரே சுவாமி இந்த மனுஷனுடைய அகங்காரமான ஆண்டவரே கௌரவமான இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த கவன குறைவுகள் இயேசுவின் நாமத்தில அகன்று போகும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இதாவே இந்த நாளிலே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி இப்படியாக பகுதி இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரே இருதயங்களை ஆண்டவரை நீங்க ஆற்றும்படியாய் கேட்டும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே இப்படியாய் கர்த்தாவே சுவாமி ஒவ்வொரு மனுஷனுடைய சுபாவங்களும் மாறும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படும் பொழுது கர்த்தாவே ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி இந்த பாவ சுபாவங்களும் ஐயா தாயின் கருப்பத்திலே உருவான நாள் முதற்கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாய் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே உமதண்டை வரவும் ஆண்டவரே அவர்களுடைய சுபாவங்கள் மாறும் கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே சுவாமி அப்பா இந்த சங்கமம் வானொலிக்காக ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நடத்துகிற ஊழியக்காரருக்காக அவருடைய குடும்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஐயா ஊழிய பாதையிலே இயேசப்பா நீங்க அநேக தரிசனங்களையும் ஆண்டவரே நோக்கங்களை திட்டங்களை கொடுத்து அப்பா கர்த்தாவே நீர் வலக்கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க சப்பா. ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே இந்த வானொலி மூலமாக ஊடகத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கும்படியாக சுவாமி இந்த சத்தம் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களிலே எந்தெந்த பிள்ளைகள் வீடுகளிலே கேட்கிறதோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே ஊழியத்தை ஆண்டவரே இந்த ஜெப ஊழியத்தை செய்கிற சகோதரிக்காய் நன்றி ஆண்டவரே. சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அவருடைய குடும்பம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஜெப தேவைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே சுவாமி உடைய குடும்பங்கள் ஆண்டவரே அங்கத்தினர்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் இன்னும் உற்சாகமாக செயல்பட மகளுக்கு கிருபை கொடுங்க. அப்பா உடைய வெளிப்பாடை கொடுங்க. உடைய தரிசனங்களை கொடுங்க. ஏசப்பா ஊழிய காரியங்களிலே சொந்து போகாதபடி தொடர்ந்து நடக்க கிருபை கொடுங்க. இந்த இடத்துல ஜெபிக்க வந்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. உடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படி அவருடைய ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி உமக்காய் வாழ செய்தருளும்படியா நெய்தரை மட்டும் தாழ்த்தி உங்க நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். என்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த தகப்பனே நீர் இன்றைய நாளும் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் அந்த தேசத்துக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பனிப்பொழிவுகளுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். எந்தவனே கர்த்தாவே எல்லாவற்றையும் சீரமைத்து சீராக்கி கொடுக்க வல்லவர் ஐயா. சங்கம வானொலிக்காய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே எல்லாருக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் ஐயா. உம்முடைய சங்கத்திலே ஆண்டவரை இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஆண்டவரே ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் எல்லாம் உமக்கு நேராய் நேர்த்தியாய் ஏறெடுக்கப்பட கர்த்தாவே பிள்ளைக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். நன்றி கர்த்தாவே. நன்றி தகப்பனே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே
வைக்க தந்த தருணங்களுக்காய் இந்த நேரத்துக்காய் எங்களுக்கு சோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, தேசங்களுக்காக, தேச தலைவர்களுக்காக ஆண்டவரே சுவாமி, எடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு நீங்களாம் அந்த மாமேன் என்று கொடுத்து விட்ட பதிலுக்காய் எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளையும் நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அவளுடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. அவர்கள் இருக்கிற தேசங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் அந்த தேசங்களிலும் ஒரு பெரிதான மாற்றங்களை கொண்டு வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. எல்லா காவலோடு மகளை காத்துக் கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். கணவரை, பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருந்து அவர்களை ஏந்தி, அவர்களை தாங்கி, அவர்களை தப்புவிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் பாசிச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். அப்பனை அவர் செய்கின்ற ஊழியங்களிலும் ஆண்டவரே சுவாமி, அன்றைக்கு ஆத்துமாக்கள் அதனூடாக அறுவடை செய்யப்பட வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சகோதரி டாலி சிஸ்டருக்காய் நன்றி, கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சரீர பலவீனங்களும் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை, மகனை எங்களை கரத்திலே தந்து நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை பிரத குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடும் குடும்பத்தாரோடும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அவரையும் பாதுகாத்து நீங்க நடத்த வேணுமா இந்த வானொலியில இணைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர் இருக்க தேசத்தை ஆசீர்வதிக்க வேணுமா இந்த தேசத்திலும் ஆண்டவரே சுவாமி, அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி எங்களை நோக்கி பார்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தார், உறவுகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவரையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். சபை மக்களை தந்து ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையிலும் உங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம் தகப்பனை சுவாமி. அந்த சபையிலும் புதிதான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க ஜெபிக்கிறோம். பாசாமல் ராஜை ஒப்ப கொடுக்கிறோம். ஆண்டவரே அவரோடும் கூட இருந்து அவரையும் ஆண்டவரே இந்த வானொலியில நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா சகோதரி ரதிபால் சிங்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி கலாசீலனை பிள்ளைகளை பிள்ளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே. சகோதரி செய்கின்ற ஊழியங்களிலும் பிள்ளை கரம் கூட இருக்க வேணுமாய், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். வினோவை ஜசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜசிமாவோட போக்கிலும் பரத்திலும் வேலையிடத்திலும் துணையா இருக்க வேணுமாய், ஆண்டவரே அந்த இடத்துல சுவிசேஷ வாசல் திறக்கப்பட வேணுமா எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவுக்கும் எந்த சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ வந்து விடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த சகோதரியோடு இருக்கின்ற ஒரு ஜபங்களுக்காக ஆண்டவரே எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சகோதரி செல்வகுமாரிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வயிறுக்கு அந்த இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேணுமாய் அந்த மகள் ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களை அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே சுவாமி, அந்த மகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகின்ற நேரங்கள், சபை நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்க ஆளுகை செய்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி தாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவோடு படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களையும் உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். டீச்சர்ஸை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் சகோதரி சுமதிக்காய், சுமதி இருக்கிற தேசத்துக்காய் ஆண்டவரே இந்த ஜமான்களை கண்களில் ஒரு இரக்கத்துக்காய் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அவர்களுக்கும் எந்த சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ இந்த குளிர்காலங்களில் ஏற்பட்டு விடாதபடி அவர்களையும் பாதுகாத்து அவர்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றை நீங்க சந்திச்சு நடத்த வேணுமாய், சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி நேரிக்காய், நேருடைய பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நேர் இருக்கிற அந்த தேசத்தை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இன்னுமாக இந்த மகள் ஆண்டவரே சுவாமி, இந்த வானொலியில் இணைந்து ஜெபிக்க நீங்கள் கிருபை கொடுத்ததுக்காய் எங்களுக்கு சோத்திரம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களையும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே படைத்து ஜபிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா சத்திய வேத திருச்சபை பாச சகோதரன் பூமிலோகனுக்காய் வருகின்றோம். பாசையில் சலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜூம் மீட்டிங் ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை கரத்திலே படைத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரை சிறுமி தாயார் ராஜாமாவையும் ஒப்படைக்கிறோம். அவ தரப்போகின்ற செய்திகள், வார்த்தைகள், ஜபங்கள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி அதே போல தாயார் பத்மாதி ஜெயிம்ஸ் அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் குலேந்திரன் அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தாய்மார் எடுக்கின்ற ஜபங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருந்து அமன்று மாமேன் என்று பதில் வருவதற்காய் நன்றி. சௌதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜான்சியையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஜான்சியுடைய ஊழியங்களிலும் விளைக்கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். சௌதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சி கூடாக தருகின்ற வார்த்தைகள், சாட்சிகள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே அந்த மகள் செய்கின்ற ஊழியங்களையும் அந்த ஊழியங்கள் பழுகி பெருகும்படியாய் ஜபிக்கிறோம். சௌதரி ஆயிலினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்களை இந்த வானொலியில் இணைத்து ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காய் நன்றியப்பா. சௌதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய போகின்ற ஒரு தேவ பிள்ளைகளை கருத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததி எல்லையை காத்துக் கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களில் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் இந்த ஆண்டவரே சகோதரியுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே அதே போல இன்னுமாக சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுபாலங்கோவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளும் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை உங்களுடைய பாதுகாப்பின் கரத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். இன்னுமாக ஆண்டவரே பேர பிள்ளைகளை பாடசாலையிலும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிடத்து ஊழியங்களை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். இந்த குளிரும் காலங்களிலே இந்த வேலைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் இந்த வாகனங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடாதபடி எல்லா கருவிகளும் சரியா வேலை செய்ய வேணுமாய் இவர்களுக்கு எந்த சரீர பலவீனங்களும் இந்த குளிர்காலத்தில் அணுகி விடாமல் ஆண்டவரே பாதுகாக்க வேணுமாய் எங்களை கரத்திலே படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலி கேட்டு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கீர்த்தனாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த மீடியா காரியங்களை செய்யத்தக்கதான கிருபை நீங்க கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் விதமாக ஆசீர்வதித்து எத்தவன் ஜபிக்கிறோம். ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த பிள்ளையோட கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்க வேணுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே சுவாமி அவரை எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளை ஆண்டவரே சுவாமி பேசத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய வேணுமா எங்களை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை அவனை ஒப்பு கொடுத்து நாங்க ஜபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நம்பி ஜபிக்கிறவர்கள் எல்லோருக்காகவும் இந்த நேரத்திலும் ஆண்டவரை தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், இந்த வாட்ஸ்அப் ஜூம் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களை கரத்தை வைத்து ஜபிக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா உங்களை கரம் கூட இருந்து இந்த இணைப்புகளை இந்த தருணங்களும் வந்துடாதபடி இங்க பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களும் அதே வேளையில் சௌரி ஏமி குறித்துக் கொள்ளுங்கள். நாளை காலையில் 7 மணிக்கு எங்களோட நேரப்படி இலங்கையிலிருந்து ஒரு குரூப் ஜெபம் பண்ண வர்றார்கள். அவர்கள் ஜூமிலே வர்றார்கள். அந்த வகையில் காலையில் 7 மணிக்கு இணைய முடியுமானால் இணையுங்கள். ஜூமிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நிறைய ஜெபங்களை எடுத்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே இந்த நாடுகளிலிருந்து இந்த நேரத்திலே காலையிலே, அதிகாலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாஞ்சி காரியங்களை காண்கிறார்.
வழிநடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமீன். நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை ஜபங்களோடு, உலக நாடுகளுக்காக ஜபங்களோடு ஊழியர்கள் இணைந்தார்கள். இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமீன்.